ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் தருவாங்க, பாதிதான் தரோன்னு சொன்னோன்னு சொல்லுவாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, ஆனா தகுதியான டிரைவர்ஸுக்கு தான் தருவோம்னு சொல்லுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸுக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. திமுக தேர்தல்ல ஜெயிக்க என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. ஒரு ஏழை வீட்டுல அடுப்பு எரியணும்னா எவ்வளவு செலவு பண்ணோன்னு செலவாகும்னு கதிரானந்துக்கோ இல்ல துரைமுருகனுக்கோ தெரியுமா? மணல்ல கொள்ள அடிக்கிறது எவ்வளவு கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. கஞ்சா வித்தா எவ்வளவு கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. கட்ட பஞ்சாயத்துல எவ்வளவு கமிஷன் அடிக்கணும்னு கரெக்டா சொல்லுவாங்க. அது மக்கள் வாழ்றதுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கதிரானன் மட்டும் ஃபேர் அண்ட் லவ்லி பத்தி பேசி பெண்களை அசிங்கப்படுத்தல. திமுக கட்சிக்காரங்களே பெண்களையும் மதிக்க மாட்டாங்க, தமிழக மக்களையும் மதிக்க மாட்டாங்க. தலையெழுத்த மாத்துறதுக்காக வந்திருக்கிற இந்த தேர்தலில் ஏப்ரல் 19ஆம் தேதி உங்க செல்ல வேட்பாளர், தொகுதிக்கு நல்ல வேட்பாளர், உங்க இல்ல வேட்பாளர் டாக்டர் எஸ் பசுபதி அவர்களுக்கு உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. நான் இவ்வளவு நேரம் பேசினது நீங்க மறந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விஷயத்த மறக்காதீங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க.